ஹாய், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறீங்களா? நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் டேரக்ட் பீகார் எலெக்ஷன். நான் போன வீடியோவில் கருத்து திணிப்பு 2 வீடியோ போட்டிருந்தேன். அதில் வர மாதிரி கருத்து கணிப்பு தான் ஜெயிச்சிருக்கு. ஆமாங்க, காங்கிரஸ்க்கு 61 சீட்டு கொடுத்து அவங்க ஏதோ 4 தான் ஜெயிச்சிருக்காங்க. சாரி, 6 அதுவும் இதுதான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 200 சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா கூட 36 சீட்டும், மீதி சீட்டை வந்து நம்ம தாடிக்காரராக இருக்கக்கூடிய ஒவைஸ் இருக்கார். அந்த ஒவைஸ் என்ன பண்ணிட்டாரு, அவர் வழக்கம் போல் ஓட்டை பிரித்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ பாஜக இணைத்ததை விட பெரும்பான்மை ஜெயிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 210 சீட்டு மேலே ஜெயிச்சிருக்கான்றாங்க. அதுதான் இப்போதைக்கு வந்த கருத்து. ஸோ இது வந்து எதிர்பார்த்த ஒன்று எல்லாத்துக்கும். ஏன்னா மோடி அவர்கள் வந்து 3ஆவது முறையாக வந்தது வந்து இந்தியர்கள் எல்லாமே தாங்கிட்டாங்கன்ட்டு நெட்டிசன் போயிட்டுருக்காங்க. இது எங்கன்னா பீகார் போடான்ட்டு எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஐஆரால் தான் அவங்க ஜெயிக்கப்படிதான எதிர்கட்சி வழக்கம் போல குறை சொல்கிறாங்க. ஸோ இந்தியா கூட்டணி வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் ஒரு 36% என்டிஏவோட கூட்டணி கிட்டத்தட்ட 46%, 2% வச்ச ஜராஜ் கட்சி சுராஜ்னு ஒரு கட்சி வச்சுக்காரு. ஐபேக்குடைய தேர்தல் சாணைக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம திமுக தேர்தல் வேலை பார்த்தாரு தெரியுமா, நம்ம பிகே பிரசாந்த் கிஷோர் பான். அவர் வந்து 2% ஓட்டை கலைச்சி எல்லாத்தையும் டெபாசிட் இல்லை, பாதியெல்லாம் படுதோல்வி அடைஞ்சார். பிரசாந்த் கிஷோருடைய ஜனன் சுராஜ் கட்சி அதுக்கப்புறம் உவைசி இஸ்லாமிய வாக்கு கழித்து மறுபடியும் பாஜகவுக்கு ஒரு ஃபேவராக கொண்டு வந்துட்டார். ஒரு எஸ்ஐஆர் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. எதிர்கட்சிகள் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்தியா கூட்டணியில் வந்து சரியான ஒரு திட்டமிடல் இல்லைன்றது வந்து அரசியல் மன்னோட கருத்து. 2வது காங்கிரஸ் 61 சீட்டு. ஒரு 2020 நம்ம பீகார் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 77 சீட்டு கொடுத்து 16, 17 தான் ஜெயித்தாங்க. அதே மிஸ்டேக் இந்த வாட்டி கொடுத்து 61 சீட்டு கொடுத்து 6 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்குன்னு சொல்கிறாங்க இந்தியா கூட்டணியோட தோல்விக்கு. ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறாங்க சரியாக தெரியல. இந்தியா கூட்டணியோட தோல்விக்கான காரணம் இதுதான் முக்கியமான ஒன்று. காங்கிரஸ் தன்னை சுய பரிசோதனை ஈடுபட வேண்டும் இன்னொன்று சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு வந்து வர தேர்தல் தமிழ்நாட்டு எலெக்ஷனில் அடுத்த வருஷம் நடக்கிற பொது தேர்தலில் சீட்டுகளை வந்து கம்மியாக கொடுக்கணுன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆட்சியில் பங்குக்கேற்ப அதை சொல்கிறாங்க. முதல்ல கட்சியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். உங்களுடைய பலம் என்ன தெரிஞ்ச சீட்டு ஒதுக்கிறது திமுகவுடைய தலைமைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்பக்கூடிய ஒரு கருத்து. அவ்வளோதான். ஏன்னா பீகாருடைய ஏற்பட்ட தேர்தல் வந்து எதிர்பார்த்த தாக்கத்தை இருந்தால் ராஜ்யசபா வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. அந்த நம்பக்கூடிய எம்எல்ஏக்கள் அடிப்படையில் இதனால் அவங்களுக்கு பிடிச்சதாக தான் அவங்களே நிறைவேற்றி போயிட்டே இருக்கணும். ஸோ இந்தியா கூட்டணி ஆட்சியோட தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் யாதவ் சமூக இஸ்லாமிய ஓட்ட நம்பிக்கை இருந்தனால தான் இந்த தோல்வி வந்திருக்கு. தேஜஸ்வியா முதலமைச்சர் வேட்பாளரே கர்நாடகா மாநில கதையில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இனி வரக்கூடிய காலம் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து எஸ்ஐஆரை வச்சு அவங்க வாக்குகளை பிரிப்பாங்க. இதனால் வரக்கூடிய விளைவு பாஜக வெற்றி பண்ணி எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. இதை உண்மையாக பொய்யானதை விட உங்கள்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பீகாரில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே பெண்கள் எல்லாத்துக்கும் 10,000 எப்படியோ கொடுத்துறாரு நிதிஷ்குமார் அவர்கள். ஸோ இதுதான் மிகப்பெரிய பெண்களோட ஓட்டு அதிகமாக டேலியானது. இதுவும் முக்கிய காரணம். பெண்களோட ஓட்டு பிஜேபிக்கு போயிருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். பீகார் மறுபடியும் எப்படி தான் இருக்குன்றது வந்து தெரியும். நாய்வால் நிறுத்த முடியாதுன்ட்டு ஒரு பழமொழி சொல்கிறாங்க. ஸோ பீகார் மக்கள் இனி பீகார் வந்து அமெரிக்காவுக்கு போகிறேன், லண்டனுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டணி 2 கட்சி ஆக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொல்லி விரும்புகிற ஒரு பத்திரிகையாளராக. ஸோ இனி வரக்கூடிய தேர்தலை எப்படிலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு பீகார் மக்களே, தமிழ்நாடு மக்கள், திமுகவும் சரி, உங்கள் காங்கிரஸுடைய பலம் இதுதான். தமிழ்நாட்டில் அவங்க பலம் வரைத்து சீட்டுகள் ஒதுக்குவது வந்து உங்கள் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை ஜெயிக்கிறதுக்கான வழி முறையாகும். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் தனித்து நிற்கிறாரு, நாம் தமிழர் கட்சி, அதிமுக, பாஜக, நம்ம இவங்க ஓபிஎஸ்சி பிச்சார், நம்ம ஓபிஎஸ்சி தினகரன் தெரியல. அவங்களும் எது மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இது பண்ண போகிறாங்க தெரியல. 2026 திமுகவுக்கு மிகவும் டஃப்பாக இருக்கும். ஸோ காங்கிரஸுக்கு சீட்டுகளை ஒதுக்கலாம்.
என்னுடைய கருத்துப்படி பார்த்தா திமுக 180 தொகுதிகள் நின்னால் காங்கிரஸோட 20 சீட்டை கொடுத்து 134 வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கறது அவங்களுக்கு ஈஸியான வெற்றியை கொடுக்கும். அதே நேரம் அதிமுக தரப்பில் பாஜகவுக்கு 50லேருந்து 60 சீட்டை ஒதுக்கினால் அது திமுக வெற்றிக்கு இன்னும் ஒரு பலமாக இருக்குன்றது வந்து என்னுடைய கருத்து. ஸோ இதை வந்து எப்படி அனாலிட்டிக் பண்ணுன்னு தெரியல, என்னுடைய அனாலிட்டியில் நான் சொல்லிட்டேன். ஸோ இனி வரக்கூடியதை திமுகவும் அந்த அதிமுகவும் தான் முடிவு பண்ண சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறும் முத்துக்குசாரா முத்துக்குகள். பாய் பாய்.